வணக்கம் திரு ராஜேந்திரகுமார். வணிக நிறுவன பிரதிநிதியாக இருக்கும் தான் பணி காரணமா பல்வேறு பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் அப்போது பெரிய உணவகங்கள்ல உணவருந்த வேண்டியிருப்பதாகவும் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த வின்சென்ட் பிரதீப் அப்படின்ற நேயர் குறிப்பிட்டிருக்காரு. அங்கு உணவுடன் சேவை வரியாக கணிசமான தொகை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் சமீபத்தில் தனக்கு வந்த வாட்ஸ்அப் தகவல் ஒன்றில் உணவகங்கள் தாம் வசூலிக்கும் சேவை கட்டணத்துக்கு மட்டும் சேவை வரி வசூலிக்க வேண்டும் அப்படின்னும், ஆனால் ஒட்டுமொத்த உணவிற்கான தொகைக்கும் சேவை வரி வசூலிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்ததாக பிரதீப் தெரிவிச்சிருக்காரு. இதனால சில உணவகங்கள் முறையற்ற ஆதாயம் அடைவதாக அந்த வாட்ஸ்அப் தகவலில் குறிப்பிட்டிருந்ததாகவும் பிரதீப் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து தனக்கு தெளிவான விளக்கம் தேவை அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு உங்களோட விளக்கம் என்ன? திரு பிரதீப் அவர்களே, நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, இந்த சேவை வரி உணவகங்களுக்கு உண்டு. இப்போ நீங்க ஒரு உணவகத்துக்கு போறீங்க, 100 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்றீங்க. அவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஒரு 10 ரூபாய் போடுறாங்க, 110 ரூபான்னு அந்த பில்லு வருது. உங்களுக்கு வந்த வாட்ஸ்அப் செய்தி பல பேருக்கு வந்திருக்கு, எனக்கும் வந்தது. அதுல செய்தி என்ன சொன்னா, 10 ரூபாய்க்கு தான் சேவை வரி போடணும், 110க்கு போடக்கூடாது. 110ல கவர்மெண்ட்ல ஒரு கழித்தல் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 100 ரூபாய்னா 100 ரூபாய்ல 40 ரூபாய் கழிச்சு 60 ரூபாய் கொண்டு தான் சேவை வரி போடணும். அதை தான் உணவகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் செய்யணும். அதற்கு மாறாக மிக மிக தவறான ஒரு செய்தியை வதந்தியாக வாட்ஸ்அப்பில் பரப்பியிருக்கிறார்கள் சிலர், சட்டமே தெரியாத சிலர். அதனால் நான் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்த அந்த செய்தி தவறு. வாட்ஸ்அப் போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். நீங்கள் இப்பொழுது நல்ல ஆலோசனை கேட்டுருக்கீங்களா எங்களை போலவங்க, அதே போல ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கோங்க. ஸோ 100 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 60 ரூபாய்க்கு சேவை வரி போடுவாங்க, 40 ரூபாய்க்கு போட மாட்டாங்க. அதுதான் சரியான விடை. நன்றி.